ஒரே கேள்விதான் நான் உன்கிட்ட கேட்பேன். தண்ணீரை நீ கடையில் போய் போத்தலில் வாங்கி குடிக்கணும். மனிதனை தவிர வேற எந்த உயிரினம் கடையில் வாங்கி குடிக்க முடியும்? இந்த கேள்விக்கு யார் இடத்துல பதில்? சிட்டு குடிக்குமா, காக்கை குடிக்குமா, கொக்கு குடிக்குமா, தேனி குடிக்குமா, வண்டு குடிக்குமா, வண்ணத்து பூச்சி குடிக்குமா, யானை குடிக்குமா, பூனை குடிக்குமா, கரடி குடிக்குமா, சிங்கம் குடிக்குமா, நரி குடிக்குமா, நாய் குடிக்குமா? வாய்ப்பு இருக்கு. நீர் என்பது மனித உயிர்களுக்கு மட்டுமானதா? இல்லை, அனைத்து உயிர்களுக்குமான உயிர் ஆதாரம் நீர். நீர் இல்லாம ஒண்ணு இல்லை. ஆனால் அந்த நீர் வியாபார பொருளாக ஆனது, மிக உயர்ந்த சந்தை பொருளாக ஆனது. எவ்வளவு பெரிய கொடுமைங்கிறது நீங்க கற்பனை பண்ணிப்ப. உனக்கு காடுகள் இருந்துதான் அருவி வந்தது, அதுல இருந்து ஆறு வந்தது, அதுல இருந்தா நீர் வந்தது, நீர்ல இருந்தா சோறு வந்தது, சோறு வந்ததுக்கு அப்புறம் உயிர் வந்தது, உனக்கு வாழ்க்கை வந்தது. ஆனால் இன்னைக்கு காடுகள்ல வாழ்ற விலங்குகளுக்கு நீ தொட்டி கட்டி தண்ணி ஊத்துகிறாய் என்பது வரலாற்றில் எவ்வளவு பெரிய கொடுமைங்க. அப்ப எங்க போயிட்டு இருக்கு ஒரு நாடு? இந்த பூமி மனிதனுக்கு மட்டுமானதல்ல, பல கோடிக்கணக்கான உயிர்களோடது. அதுல நீயும் ஒருத்தன். எல்லா உயிர்களும் வாழ்ந்தால் தான் மனிதன் வாழ முடியும். எல்லாம் செத்துட்டா மனிதன் வாழ முடியாது.